இந்த ஜென்மத்தில் நான் ஒரு பாவம் பண்ணியிருக்கேன், இந்த ஜென்மத்தில் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்றா அதை ஏதோ ஒரு கோவிலுக்கு போய் மன்னிப்பு கேட்கறது மூலமாகவோ இல்லை ஏதோ ஒரு பரிகாரம் பண்ணியோ நான் வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம். ஆனால் முன் ஜென்மத்தில் ஒரு விஷயம் வந்து பாவமாகவோ இல்லை வந்து சாபமாகவோ கிடைச்சிருக்கு அப்படின்றத நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? முதல்ல உண்மையிலே இந்த முன்ஜென்ம பாவம், முன்ஜென்ம சாபம் இதெல்லாம் இருக்கா சார்? இல்லாமலாம் இந்த நிகழ்வு நடக்காது. பூக்கிறதுக்கு வழியை நான் உங்களுக்கு வழியை சொல்கிறேன். 2 வழி இருக்குது. சில பேர் ஒன்று தான் செய்யணும், சில பேர் ஒன்று செஞ்சாலும் அப்படி ஒன்று இருக்குது. 2 சொல்கிறேன். ஒன்று வந்துட்டு தீபம் ஏற்றணும். அந்த தீபம் எப்படி ஏற்றணும் அப்படி என்றால், நல்லெண்ணெய் நெய் தீபம் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் விளக்கெண்ணெயை போட்டு ஏன் சார் ஏற்ற சொல்கிறீங்க? அதுதான் நல்லெண்ணெய் வந்துட்டு ப்ளஸ்ஸு ஏற்றுறதுக்கு, இது வந்து இறக்குறதுக்கு, அதுக்கு தான் விளக்கெண்ணெய் வெளியே ஏற்றணும். அந்த சாபத்தினுடைய இதெல்லாம் இது எரிய தான் அது இந்த தீபத்திலே அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். எண்ணெய் கரைகிற மாதிரி நம்மளுடைய பாவங்கள் கர்மாக்கள் கரையுன்றீங்க. அதுக்கு தான் விளக்கெண்ணெய் மட்டும்தான் போடணும், வேறு யாரும் போடக்கூடாது. சிவன் கோயில் எங்கே இருக்கோ அங்கே போய் வாங்கி விடலாம். கண்ணுக்குட்டி ஏன் சேர்க்குறீங்கன்னாக்கா, முன் ஜென்மங்கிறது அது ஜென்ரேஷனாக தலைமுறையாக தொடரும். அது எத்தனை தலைமுறைக்கு முன்னாடி உங்களுக்கு அது ஆரம்பிச்சதுன்னு தெரியாது, அப்படியே தொடரும். அப்போ கண்ணுக்குட்டின்னு சொல்லும்போது அடுத்த தலைமுறையும் சேர்த்து கொடுக்குறோம். அதுக்கு தான் கண்ணுக்குட்டி. ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் முன்ஜென்ம பாவம், முன்ஜென்ம சாபம் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கா, அதுக்கு பரிகாரங்கள் ஏதாவது உண்டா, அதுக்கு எண்கள் மூலமாக ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா சார். நம்மளுடைய சேனலில் வந்துட்டு வெறும் நம்பர்ஸ் பற்றி மட்டும் இல்லாமல், நம்மளுடைய ஃபார்மட் நியூமராலஜி பற்றி மட்டும் இல்லாமல், நேயர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்னு கேட்குறாங்களோ அது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கொடுக்குற மாதிரியான பதிவுகளை தான் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் சார். அதில் நிறைய பேர் வந்து இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முன் ஜென்மத்தினுடைய பாவம் இருக்குது, முன் ஜென்ம கர்மா இருக்குது, இல்லை முன்னாடி ஜென்மத்தினுடைய சாபம் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த ஜென்மத்தில் நான் ஒரு பாவம் பண்ணியிருக்கேன், இந்த ஜென்மத்தில் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்றா அதை ஏதோ ஒரு கோவிலுக்கு போய் மன்னிப்பு கேட்கறது மூலமாகவோ இல்லை ஏதோ ஒரு பரிகாரம் பண்ணியோ நான் வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம். ஆனால் முன் ஜென்மத்தில் ஒரு விஷயம் வந்து பாவமாகவோ இல்லை வந்து சாபமாகவோ கிடைச்சிருக்கு அப்படின்றத நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? முதல்ல இல்லை அது எப்படி எங்களை தொடருது அப்படின்றத நாங்கள் உணர முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய கேள்விகள் வைக்கிறாங்க சார். உண்மையிலே இந்த முன்ஜென்ம பாவம், முன்ஜென்ம சாபம் இதெல்லாம் இருக்கா சார்? முன்ஜென்ம பாவம், சாபம், முன்ஜென்மத்து கர்மா இதெல்லாம் உண்டு. நம்ம இந்து சமயத்தில் அதெல்லாம் உண்டு. மற்றவங்களதில் இல்லையானா இருக்குது, நம்மளதில் கொஞ்சம் அதிகப்படியாக நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு தெரிய வருகிறது. சரிங்க, அது இருக்குதுங்க. நீங்கள் கேட்ட மாதிரி இது நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்க வர்றது? வாழ்கிற வாழ்க்கையிலே கண்டுபிடிச்சிடுறோம் தானே. இப்போ எல்லாரும் தெரிகிற அளவுக்கு வந்துட்டாங்களே. ஒருத்தர் சொல்லி தான் அவங்களுக்கு தெரியணும் இல்லை. ஏன்னா சார் நிறைய பேர் வீடுகளில் சொல்கிறாங்க சார், ஏதாவது ஒரு குழந்தைக்கு வந்து கொஞ்சம் குறைபாடோடு பிறந்தது அப்படின்னா இது வந்து முன்னோர்களுடைய சாபம் இல்லை முன்னோர்களுடைய கர்மா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் உண்மைதானா பொய் தானான்றதை தாண்டி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சார். அந்த மாதிரி அதுதான் சொல்ல வரேன். நம்ம ரொட்டீனாக போகிறதையும் தாண்டி ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது இன்றைக்கி வந்து எல்லாத்துக்கும் புரிதல்னு ஒன்று வந்துருச்சு. ஆனால் அது போக்குறதுக்கு உண்டான வழி தான் தெரிய முடியல. அது போக்குறது என்ன செய்கிறது, போக்குறதுக்கு உண்டான வழியை தான் இப்போ சொல்ல போகிறோம். அது முன்ஜென்மத்து பாவமாக இருக்கலாம், முன்ஜென்மத்து சாபமாக இருக்கலாம், முன்ஜென்மத்து கர்மாவாக கூட இருக்கலாம். ஆனால் இருக்குதானே இருக்குது, இல்லாமலாம் இந்த நிகழ்வு நடக்காது. கண்டிப்பாக இருக்கிறதுனால தான் இந்த நிகழ்வுலாம் நடக்குது, இல்லாமல் இல்லை. சரி, போக்குறதுக்கு வழியை நான் உங்களுக்கு வழியை சொல்லுவேன். 2 வழி இருக்குது, 2 சமாச்சாரம் இருக்குது. சில பேர் 2ம் செய்யணும், சில பேர் ஒன்று தான் செய்யணும், சில பேர் ஒன்று செஞ்சாலும் அப்படி ஒன்று இருக்குது. 2 சொல்கிறேன். ஒன்று வந்துட்டு தீபம் ஏற்றணும். அந்த தீபம் எப்படி ஏற்றணும் அப்படி என்றால், காலம்பரையும் சாயந்தரமும் வீட்டுக்கு உங்களுடைய நிலப்படி நிலவாசல் இருக்குல்ல, நிலவாசலில் வெளிப்பகுதியில் வந்துட்டு எலுமிச்சம்பழம், முழு எலுமிச்சம்பழம், அதில் சின்ன ஹோல் போட்டுருங்க. ஹோல் போட்டுட்டு அதில் வந்துட்டு விளக்கு எண்ணெய், கஸ்டர்ட் ஆயில் அதை அதுக்குள்ளே விடணும். சின்ன ஹோல் தான் இருக்கணும். அந்த ஹோல் எதுக்குன்னு கேட்டால் திரி உள்ளே போடுறதுக்கு, தீபம் ஏற்றுறதுக்கு. முழு எலுமிச்சம்பழத்தை அதை நல்லா உங்களுக்கு உருட்டி உள்ளே இருக்கிற சாறு எடுத்துடணும், லெமன் சாறை வெளியே எடுத்துடணும். அதுக்குள்ளே
கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய் அது உள்ளே விட்டுட்டு திரியை அதுக்குள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு தீபம் ஏற்றணும். உங்கள் வீட்டு நிலப்படி வாசல் வெளியே அவுட் சைடில் 2 ஏற்றணும். காலம்பரம் 2, சாயந்தரம் 2. சார் வந்து நல்லெண்ணெய் நெய் தீபம் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் விளக்கெண்ணெயை போட்டு ஏன் சார் ஏற்ற சொல்கிறீங்க? அதுதான் நல்லெண்ணெய் வந்துட்டு ப்ளஸ்ஸு ஏற்றுறதுக்கு, இது இறக்குறதுக்கு, அதுக்கு தான் விளக்கெண்ணெய் வெளியே ஏற்றணும். அந்த சாபத்தினுடைய இதெல்லாம் இது எரிய தான் அது இந்த தீபத்திலே அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். எண்ணெய் கரைகிற மாதிரி நம்மளுடைய பாவங்கள் கர்மாக்கள் கரையுன்றீங்க. அதுக்கு தான் விளக்கெண்ணெய் மட்டும்தான் போடணும், வேறு எதுவும் போடக்கூடாது. நெய்யெல்லாம் போட்டுட்டா இன்க்ரீஸ் ஆயிரும். நல்லெண்ணெய் போட்டால் இன்க்ரீஸ் ஆயிரும். வீட்டிலலாம் அது போடணும். வீட்டில் நல்லதே நடக்கிறதுக்காக அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறோம், வெளியே போக்கணும். அதுக்கு விளக்கெண்ணெய் தான் போடணும். அப்போ தீபத்தை காலம்பரம் ஒரு 5லேருந்து 6க்குள்ளே, சாயந்தரம் 6லேருந்து 6:30க்குள்ளே, அது மாதிரி ஒரு 48 நாளுக்கு தீபம் போடுங்க. இது ஒரு சாராக இருக்குது. இன்னொன்று ஏன் இப்படி சொல்லி முடிக்கிறேன்னா, இதில் யாருக்கு முன் ஜென்மத்து பாவம், முன் ஜென்மத்து சாபம், முன் ஜென்மத்து கர்மா யாருக்கு இருக்குன்னு தெரியாது. இதை சொல்கிறோம், யாராக இருக்குங்கிறது சொல்ல போகும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். இதுதான் உங்களுக்கு நல்லா கன்ஃபார்ம் தான் அதை செஞ்சுக்கிங்க. பசுமாடு கண்ணுக்குட்டி சிவன் கோயிலில் தான் வாங்கி விடணும். வேறு அம்மன் கோயிலோ பிள்ளையார் கோயிலோ முருகர் கோயிலுக்கெல்லாம் விடவே கூடாது. இந்த பாபத்தை போக்குறது, சாபத்தை போக்குறது, கர்மா போக்குறதுக்கு உண்டான ஒரே சக்தி சிவனுக்கு மட்டும்தான் உண்டு. சிவன் கோயில் எங்கே இருக்கோ அங்கே போய் வாங்கி விடலாம். அந்த 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 பசுமாடும் கண்ணுக்குட்டியும் வாங்க, பசுமாடு மட்டும் ஓகேங்க. கண்ணுக்குட்டி ஏன் சேர்க்குறீங்கனாக்கா, முன் ஜென்மங்கிறது அது ஜென்ரேஷனாக தலைமுறையாக தொடரும். அது எத்தனை தலைமுறைக்கு முன்னாடி உங்களுக்கு அது ஆரம்பிச்சதுன்னு தெரியாது, அப்படியே தொடரும். அப்போ கண்ணுக்குட்டின்னு சொல்லும்போது அடுத்த தலைமுறையும் சேர்த்து கொடுக்குறோம். அதுக்கு தான் கண்ணுக்குட்டி. அந்த மாடிலே ரொம்ப உங்களுதிலே சிவியராக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, மாடுலே சாமி மாடுன்னு ஒன்று இருக்குது. சாமி மாடுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதனுடைய கொழும்பு அந்த மேலே இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த கூம்பாக இருக்கும், ரொம்ப ஹைட்டாக இருக்கும். அது சாமி மாடு. அதுக்கு ஒரு தனி சக்தி இருக்கும். அந்த மாடு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. கிடைச்சதுன்னா சந்தோஷம், சொல்லி வைக்கணும். மாதக்கணக்கு வருஷக்கணக்கு கூட ஆகும். ஆமாம், எனக்காக சில பேர் சொல்லியிருக்காங்க, நான் சொல்லி வச்சுருக்கிறேன், இன்னும் கிடைக்கல. அது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அது ரேராக தான் கிடைக்கும். அது ஏன்னா அது சாமி மாடுங்கிறதுனால அதுக்கு பர்சனலாகவே தனி சக்தி இருக்கும். அதை வாங்கிட்டு சிவன் கோயிலில் போய் விட்டுறணும். கோயிலில் முன்கூட்டி கேட்கணும். எல்லா கோயிலும் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அதை பராமரிக்கணும். அதை விடுத்துட்டு அகத்திக்கீரை கொடுக்கணும். நீங்கள் டெய்லி போய் கொடுக்க முடியாது. நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்க, கோயில் ஒரு இடத்துல இருக்கணும், வாங்கி விட்டுறதுக்கு. அப்போ என்ன பண்ணணும், அந்த அகத்திக்கீரையே ஒரு நாளைக்கு என்ன இருக்குது, ஒரு கட்டு என்ன போகுது, ஒரு 2 ரூபா 5 ரூபா, ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு போயிட்டு காசை மாட்டுக்கு பராமரிக்கிறதுக்கு, உணவு போடுறதுக்கு வேறு, அகத்திக்கீரைக்காக தனியாக காசு கொடுத்துருங்க. உணவு கொடுக்குறது உங்கள் சௌகரியம். அகத்திக்கீரைக்கு மட்டும் அது ஒரு கால்குலேட் பண்ணி எவ்வளோ தெரியாது. ஒரு அகத்திக்கீரை வாங்கி பாருங்கள், என்ன காசு எல்லாத்துக்கும் தெரிய போகுது. ஒரு வருஷத்துக்கோ 6 மாதத்துக்கோ அது பணத்தை கொடுத்துட்டு வாங்க, செஞ்சுக்கிட்டே வாங்க. நீங்கள் இந்த வாங்கி கொடுக்கும் போதே பசுமாடையும் கண்ணியும் வாங்கி கொடுக்குறீங்க, அந்த தோஷத்தினுடைய தன்மை அப்படியே ரெடியூஸ் ஆகும். அதேமாரி தீபம் போடுங்க. 48 நாள் தீபம் போடணும். சில பேருக்கு 48 நாளில் செகண்ட் தீபம் கூட போடணும். ஒரு 48 நாள் முடிஞ்சு இன்னொரு 48 போடணும். ஏன்னா இந்த தோஷங்கிறது ஒரு ஆளுக்கு இருந்தால் பரவாயில்ல. உங்கள் வீட்டில் ஒரு பேர் 4 பேருக்கு தான் 4 வாட்டி போடணும். ஆனால் ஒரே நேரத்தில் போடக்கூடாது, ஒவ்வொன்றா போடணும். 48 நாள் முடிஞ்சால் இன்னொரு 48 அப்படி. அப்போ இதெல்லாம் அதனுடைய கனெக்டிவிட்டி தான். இங்கே செய்ய வரும்போதே தெரிஞ்சு போயிடும். இல்லைங்க கொஞ்சம் பரவாயில்லைங்க, இப்போ அவர் பேரை சொல்லி, அவர் யாருக்காக செய்கிறீங்களோ அவர் பேரை சொல்லிடுங்க. சொல்லிவிட்டு அந்த தீபத்தை போடுங்க. அப்படியே அவருக்கு லைன்லாம் கிளியர் ஆகிடும். ஸோ அப்போது முன் ஜென்மத்து பாவம், முன் ஜென்மத்து சாபம், முன் ஜென்மத்து கர்மா போகிறதுக்கு உண்டான சொல்யூஷன் அழகாக கொடுத்துட்டேன். யாருக்கு எது உங்களுக்கே தெரிய வந்தால் சொல்லுங்கள், செஞ்சுக்கிங்க. இல்லையா இருக்குன்னு தெரியும், எங்களுக்கு தெரியல, கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கன்னு ஃபோன் பண்ணுங்கள், நான் சொல்லிக் கொடுக்குறேன். யாருக்கு எதை செய்யணுமோ சொல்கிறோம், அதை செஞ்சுக்கிறேங்க. கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு ரிலீஃப் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா ரிலீஃபை தேடி தான் மனிதர்கள் ஓடிட்டுருக்கு வாழ்க்கையே. ரிலீஃப் ஆனதுக்கப்புறம் உங்களுக்குள்ள பிரச்சனைகள் என்னங்க, இதனால் என்ன பிரச்சனை நீங்களே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க. அது மாதிரி நிறைய இருக்கும். நிறைய உங்களுக்குள்ளேயே இது இருந்துச்சுன்னா இதுங்கிறது தெரிய ஒரு கன்க்ளூஷன் எல்லோரும் வந்துட்டீங்க. ஸோ அழகாக இது போக்குறதுக்கு உண்டான வழி இதுதான். செய்யுங்கள். அதிலேருந்து விடுபடுறதுக்கு உண்டான வழியும் கொடுத்துட்டேன். தேவைப்படுறவங்க செய்யுங்க, ரிலீஃப் ஆகிக்கலாம். கண்டிப்பாக சார். நம்மளுடைய கர்மாக்களையும் நம்மளுடைய பாவங்களையும், அது முன்னாடி ஜென்மத்தில் ஏற்பட்ட ஒரு விஷயத்தை கரைக்கிறதுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.